என்னதான் ஒரு வாரம் 10 நாள் பயிர் காய போட்டும் கழனியை காய போட்டும் பயிர் திரும்பலையா அவனும் அந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள் லேக்கியர் அக்ரி இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு தான் வந்திருக்கோம். நிறைய பேர் சொல்கிறீங்க வயலை காய போட்டாலே பயிர் வந்துடும் சொல்லிட்டு. அது கிடையவே கிடையாது. நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மைதான். ஆனால் இந்த பயிரில் அந்த பயிரில் இப்போ நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த பயிரில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் காய போட்டிங்கன்னா கண்டிப்பாக பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரும். பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னதான் ஒரு வாரம் 10 நாள் ஏன் ஒரு மாதம் காய போட்டால் கூட பயிர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வாய்ப்பே கிடையாது. அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வயலை வந்து காய போடும்போது அந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேர் விழுந்து வரும். நீங்கள் பிரச்சனையை கிளியரே பண்ணாமல் ஃபீல்டை வந்து காய போட்டிங்கன்னா இன்னும் பயிர் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக தான் ஆகுமே தவிர எதுவுமே திரும்பாது. பயிர் எதுவுமே திரும்பாது. இந்த ஃபீல்டே நல்லா காய போட்டிருக்காங்க. காய போட்டும் பயிர் திரும்பல. காரணம் என்னன்னா பேன் இருக்குது, நோய் இருக்குது, புழுவோட தாகமும் இருக்குது. இந்த மூணுத்தையும் கிளியர் பண்ணிட்டு அடுத்து காய போட்டாங்கன்னா பயிர் சூப்பராக ஓடி வரும். இப்போ இந்த ஃபீல்டுக்கு என்ன கொடுக்க போறோம்னா ஒரு ஏக்கருக்கு சொல்றேன், ஒரு 50 கிராம் தயாமந்தாக்சம், ஒரு 200 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெண்டு, இது கூட வெட்டிங் ஏஜென்ட், இது கூட ஹியூமிக் ஆசிடு, இந்த காம்பினேஷனில் தான் கொடுக்க போகிறோம். புழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 505 கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த ஃபீல்டுக்கு. இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.